வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்காக ஏற்கனவே நம்ம ஒரு 3 மாடல் கொஷின் பேப்பர்ஸ் போட்டிருக்கோம். அது மாதிரி சில கொஷின் பேப்பர்ஸும் தனித்தனியாகவே போட்டிருக்கோம். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய போர்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிலர்லாம் ஆன்லைன் கிளாஸாகவே எடுக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் மாதிரியே சில டாபிக்ஸ் வைஸாக எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏற்கனவே என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இதோடைய முதல் வகுப்பாக மென்சுரேஷன்லேருந்து, ஏன்னா மென்சுரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதில் 2 விதமான வடிவங்கள் இருக்குது. நான் அந்த வேர் டு ஸ்டடி சொல்லும்போதே சொல்லியிருந்தேன், 2D ஃபிகர்ஸ் 3D ஃபிகர்ஸ், இருபரிமாண வடிவங்கள் முப்பரிமாண வடிவங்கள்ன்ட்டு. அதில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இருபரிமாண வடிவங்களுடைய ஃபார்முலாஸை சொல்ல போகிறோம். ஃபார்முலாஸ் தானே, அது எப்படி இருந்தாலும் நம்ம மெமரி பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம மெமரி பண்ணுறதெல்லாம் நமக்கு எவ்வளோ நேரத்துக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. எக்ஸாமில் அட்டன் பண்ணும்போது ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சுன்னா தான் இந்த அளவியலில் கேட்கக்கூடிய மென்சுரேஷன் டாப்பிக்கில் கேட்கக்கூடிய வடிவங்களுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் டிஆர்பி ஆனாலும் 2 இல்லை 3 கேள்விகள் இங்கேருந்து கேட்குறாங்க இந்த அளவியல் டாப்பிக்லேருந்து. அப்போ அந்த விதத்தில் நமக்கு ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியமாகுது. நான் ஒரு ஃபார்முலாவும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா வெறும் ஃபார்முலாவை படிக்கிறதோடு இல்லாமல் அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சதுன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு எக்ஸாமில் சம்ஸ் போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, வாங்க ஒரு ஃபார்முலாவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வட்டத்தின் சுற்றளவு. முதல் வடிவம் என்ன ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா வட்டம். ஏன் அப்படின்னா வட்டங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம். அவங்க இதிலிருந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. வட்டம் இந்த வடிவத்தில் இருக்கும். இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா வட்டத்தினுடைய பரிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொல்லும்போது சர்க்கம்ஃபரன்ஸ், தமிழில் பரிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய மையப்புள்ளி இதோ இருக்குது. இந்த மையப்புள்ளியிலிருந்து பரிதிக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை தான் நம்ம ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ரேடியஸ் அப்படிங்கிறதால ஆர் அப்படிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவாங்க. மையப்புள்ளி வழியாக இந்த 2 வட்டத்துடைய பரிதியுடைய ஜாயின் பண்ணக்கூடிய இந்த கோட்டுக்கு பேர் விட்டம், இங்கிலீஷில் டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஆரம் சேர்ந்தது தான் ஒரு விட்டம். டயாமீட்டர் அப்படிங்கிறது 2R, 2 ஆரம் சேர்ந்தது. அதே மாதிரி மையப்புள்ளி வழியான்னு இல்லை, வட்டத்துக்கு மேலே ஏதாவது 2 புள்ளியை ஜாயின் பண்ணுற கோட்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தமிழில் நான், 3 சுழியன் நான் அப்படின்னும், இங்கிலீஷில் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வட்டத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள். ஏன்னா இதையுமே தனிப்பட்ட முறையிலேயே டிஎன்பிஎஸ்சிலையும் டிஆர்பிலையும் கொஷினாகவே கேட்குறாங்க. சரியா? அடுத்ததாக வட்டத்துக்கு வெளியில் வட்டத்தை தொட்டுட்டு போகிற மாதிரி ஒரு கோடு வரைகிறேன் அப்படின்னா இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா தொடுகோடு. இது எல்லாமே நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். தொடுகோடு இங்கிலீஷில் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வட்டத்துக்கு வெளியில் இந்த வட்டத்தை தொட்டுட்டு போகிற மாதிரி இந்த கோட்டுக்கு பேர் டேஞ்சன்ட். அதே மாதிரி இந்த தொடுகோடை வச்சு இன்னும் சில கேள்விகள் கேட்பாங்க. இப்படி வட்டம் இருக்குது, வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற ஒரு புள்ளியிலிருந்து இந்த வட்டத்துக்கு எத்தனை தொடுகோடு வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தொடுகோடு வரையலாம். எங்கள் வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற புள்ளியிலிருந்து இப்படி வட்டம் இருக்குது, வட்டத்துக்கு மேலே இருக்கிற புள்ளியிலிருந்து வட்டத்துக்கு ஒரு தொடுகோடு வரையலாம். புரியுதா? வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற புள்ளியிலிருந்து 2 தொடுகோடு வரையலாம், வட்டத்துக்கு மேலே இருக்கிற புள்ளியிலிருந்து ஒரு தொடுகோடு வரையலாம். வட்டத்துக்கு உள்ளே இருக்கிற புள்ளியிலிருந்து தொடுகோடு வரைய முடியுமானா வரைய முடியாது. ஏன்னா தொடுகோடு அப்படின்னா அந்த வார்த்தையிலே இருக்குது பாருங்கள், வட்டத்தை தொட்டுட்டு போகணும். இது பாருங்கள், வட்டத்தை தொட்டுட்டு போகல, என்ன பண்ணுது, வட்டத்தை வெட்டிக்கிட்டு போகுது. அதுக்கு பேர் தொடுகோடு கிடையாது, அதுக்கு பேர் சீக்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தொடுகோடு அப்படிங்கிறது வட்டத்துக்கு வெளியில் இருக்கிற புள்ளியிலேருந்து 2 தொடுகோடு வரையலாம், வட்டத்துக்கு மேலே இருக்கிற புள்ளியிலேருந்து ஒரு தொடுகோடு, வட்டத்துக்கு உள்ளே இருக்கிற புள்ளியிலேருந்து தொடுகோடு வரைய முடியாது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வட்டத்தின் பகுதிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்போ நம்ம இங்கே ஃபார்முலாவுக்கு வரலாம் பாருங்கள். வட்டத்தின் சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. இதில் ஆர் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே சொல்லிட்டோம், ரேடியஸ், அந்த ஆரத்தை குறிக்கும். பை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பையுடைய வேல்யூ 3.14ன்னு சொல்லுவோம், இல்லாட்டினா 22/7ன்னு சொல்லுவோம். மற்ற குறியீடுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த பை அப்படிங்கிறதுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா உலக பை தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினத்தை கொண்டாடுறாங்க. உலக பை தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 14ஆம் தேதி உலக பை தினமாக கொண்டாடுவாங்க. ஏன் எவ்வளோ நாள் இருக்கும்போது மார்ச் 14 அன்றைக்கி கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், பையுடைய வேல்யூ 3.14ன்னு சொன்னோம் இல்லைங்களா. இதில் வரக்கூடிய இந்த 3 அப்படிங்கிறது 3ஆம் மாதம், அதாவது மார்ச் மாதத்தையும், இந்த 14 அப்படிங்கிறது 14ஆம் தேதியையும் குறிக்கிறது மாதிரி அவங்க மார்ச் மாதம் 14 3.14ங்கிறத மார்ச் 14 அன்னைக்கு உலக பை தினமாக கொண்டாடுறாங்க. இதோடு இல்லாமல் இன்னொரு தினமும் கொண்டாடுவாங்க, உலக பை தோராய தினம், அப்ராக்சிமேஷன் வேர்ல்டு பை டே அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 22ஆம் தேதி. ஏன்றது தெரிஞ்சிட்ருப்பீங்க. 22/7ன்னு வருது பார்த்தீங்களா,
7 அப்படிங்கிறத மலையாள மாதமாகவும் 22ங்கிறத தேதியாகவும் கணக்கில் வச்சு ஜூலை மாதம் 22ஆம் தேதி வேர்ல்டு பை அப்ராக்சிமேஷன் டேவாக கொண்டாடுவாங்க. ஸோ இதையும் ஒரு கூடுதல் தகவலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பையுடைய வேல்யூன்னு வருதுன்னா நம்ம 2 விதமாக 22/7 அப்ளை பண்ணலாம், இன்னொன்று 3.14 அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ வட்டத்தின் சுற்றளவு 2πr. அடுத்ததாக வட்டத்தின் பரப்பளவு πr². நான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது இன்னொரு லாஜிக்கையும் சொல்கிறேன். இந்த வட்டத்தில் வட்டம், அரை வட்டம், கால் வட்டம் இதை வச்சுலாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஆன்சரை போட்டு பார்க்காமலே அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் இருந்தே கண்டுபிடிக்க முடியும். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வட்டத்தினுடைய சுற்றளவு பரப்பளவில் அரை வட்டம், கால் வட்டம் இந்த வடிவங்களை பயன்படுத்தி ஒரு 30 கேள்விகள் வரைக்கும் நான் அடுத்த ஒரு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறேன் இந்த சண்டே அன்னைக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த ஷார்ட்கட்டெல்லாம் சொல்லியிருப்பேன். சரியா? இப்போதைக்கு நாம் அந்த ஃபார்முலாஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்ற விஷயங்களை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா 2πr, வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². இது எடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக அரை வட்டத்தின் சுற்றளவுக்கு வரும். அரை வட்டம் அப்படி இப்போ சுற்றளவு அப்படின்னா இந்த இதுக்கும் நான் விளக்கம் சொல்லிடுறேனே, சுற்றளவு பரப்பளவு. ஏன்னா இந்த விளக்கம் தெரிஞ்சதுன்னா நம்ம கொஷின் பார்க்கும்போது நல்லா ஈஸியாக புரிஞ்சிடும். சுற்றளவு கேட்டிருக்காங்களா, பரப்பளவு கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு வட்டம் இருக்குன்னா சுற்றளவு அப்படிங்கிறது இப்படி சுற்றி வரக்கூடிய இந்த அளவு தான் சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லை பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க. பரப்பளவு அப்படிங்கிறது இதுக்குள்ளாடி எவ்வளோ பொருளை அடைச்சி வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் பரப்பளவு. ஏன்னா இப்போ அரைவட்டத்தின் சுற்றளவு சொல்லும்போது இந்த கான்செப்ட் நமக்கு தேவை. அரைவட்டத்தின் சுற்றளவுனா இப்போ பாருங்கள், ஒரு வட்டத்தில் பாதி தான் அரைவட்டம். கரெக்டாக? இப்போ வட்டத்தினுடைய சுற்றளவு என்ன சொன்னோம்? 2πr. அரைவட்டம்னா அதில் பாதின்னும் போது அதில் பாதினா இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா πr தானே இருக்கணும். ஆனால் அங்கே வேறு ஏதோ இருக்குது பாருங்களேன், r × π+2ன்னு. ஏன் சார் அப்படின்னா இப்போ ஒரு முழு வட்டமாக இருந்துச்சுன்னா 2πr, இதில் பாதி தான் வரும்போது அதில் பாதி πr. ஆனால் சுற்றளவுனா எங்கே தொடங்குகிறோமோ அங்கேயே முடிக்கணும். இப்போ இங்கே தொடங்கி நம்ம இது வரைக்கும் தான் வந்திருக்கோம் பாருங்கள். மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கு வரணும்னா இங்கே ஒரு ஆரம் இருக்குது, இங்கே ஒரு ஆரம் இருக்குது. அப்போ 2 ஆரத்தை கிராஸ் பண்ணி வரணும் இல்லையா? ஸோ ப்ளஸ் 2r. இப்போ இந்த இடத்துல எது பொதுவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா r பொதுவாக இருக்குது. அப்போ r வெளியே எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? π+2. அதனால தான் அந்த ஃபார்முலா வருது பாருங்கள், r × π+2. சரிங்களா? ஏன் அது வருதுன்றதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று, இவ்வளோ பெரிய ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணுமா சார்? r × π+2 அப்படின்னு அரைவட்டத்துக்கு அப்படின்னா இதை டைரெக்டாக அரைவட்டத்தின் சுற்றளவுன்னு ஃபார்முலா கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இதுக்கு இன்னொரு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்கள். அரைவட்டத்தின் சுற்றளவுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னா 36/7 × rன்னு யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரைவட்டத்தின் சுற்றளவு கொடுத்துட்டு ஆரம் கேட்டாலும் சரி, ஆரம் கொடுத்துட்டு அரைவட்டத்தின் சுற்றளவு கேட்டாலும் 36/7 × rன்னு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஏன் இதை சொல்லியிருக்கோம் அப்படின்னா நேரடியாக ஃபார்முலா கேட்டாங்கன்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக. சரிங்களா? அது ரொம்ப ஈஸியான ஒரு வழி இது. சரியா? அடுத்தது அரைவட்டத்தின் பரப்பளவு. பரப்பளவு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு முழு வட்டத்தில் ஒரு 10 சாக் பீஸ் வைக்க முடியுதுன்னா பாதி வட்டத்தில் 5 சாக் பீஸ் வைக்க முடியும். ஸோ அதனால் அரைவட்டத்தின் பரப்பளவுக்கு πr²/2. ஏன்னா வட்டத்துக்கு πr² சொன்னோம் இல்லையா? அரைவட்டத்துக்கு அதில் பாதின்றதால πr²/2ன்னு வந்துடும். அதில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. சரியா? அடுத்து இதே மாதிரி பாருங்கள், கால்வட்டம். கால்வட்டத்தின் சுற்றளவு வரும்போது அரைவட்டத்துக்கு சொன்னால் அதே மாதிரியான கான்செப்ட் தான். கால்வட்டன்றது இந்த ஷேப். சரிங்களா? கால்வட்டத்தின் சுற்றளவு வரும்போது இப்போ அங்கே சொன்னது மாதிரியே ஒரு முழு வட்டம்னா 2πr, கால்வட்டம்னா அதில் 1/4 பாகம்ன்றதால இப்படி கிடைக்கும். 1 2 2 4 πr/2 கூட இது கூட என்ன சேர்ப்போம்னா 2 ஆரம். ஏன்னா இது πr/2, இங்கே ஒரு ஆரம், இங்கே ஒரு ஆரம்ன்றதால் 2 r சேர்ப்போம். ஆரை வெளியே எடுத்துட்டோம்னா மீதி இங்கே π/2 இருக்கும், இங்கே ஒரு 2 இருக்கும். இந்த வருது பாருங்கள், r × π/2 + 2ங்கிறது கால்வட்டத்தின் சுற்றளவுக்கான புத்தகத்தில் கொடுத்துருக்கூடிய ஃபார்முலா. ஆனால் நம்ம இவ்வளோ பெருசுலாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். நான் உங்களுக்கு கால்வட்டத்தின் சுற்றளவுக்கு இன்னும் ஈஸியாக ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் பாருங்கள். 25/7 × r. எப்படி அரைவட்டத்துக்கு சொல்லும்போது 36/7 × rன்னு சொன்னேனோ அது மாதிரி கால்வட்டத்துக்கு 25/7 × rன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சம் போடும்போது ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு அடுத்த கொஷின் பேப்பரில் அந்த கொஷின்ஸ்லாம் கொடுத்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். நீங்கள் இந்த ஃபார்முலாவில் உட்காந்து அப்ளை பண்ணணும்னா ரொம்ப நேரம் எடுக்கும். சரியா? ஸோ கால்வட்டத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா 25/7 × r. இது கால்வட்டத்தின் சுற்றளவு. பரப்பளவு வரும்போது பிரச்சனை இல்லை. வட்டத்தோட பரப்பளவு πr², கால்வட்டம்னா அதில் 4ல் ஒரு பாகம்ன்றதால πr²/4. ஓகேங்களா? அடுத்ததாக வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம். வட்டக்கோண பகுதினா என்ன சார் அப்படின்னா, இப்போ முழு வட்டமாக இருக்குது, இதை பாதியாக்கணும்னா அரைவட்டம், அதை பாதியாக்கணும்னா கால்வட்டம். ஒரு அரைவட்டமாகவும் இல்லாமல் கால்வட்டமாகவும் இல்லாமல் வேற ஒரு வட்டமாக இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வட்டக்கோண பகுதி
அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆர்க், செக்டார், ஆர்க் அந்த மாதிரி செக்டார்னு சொல்லுவோம். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இங்கிலீஷில் வட்டக்கோண பகுதிக்கு செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த செக்டாரில் இதோருக்கு பாருங்கள், இந்த பரிதி இருக்கு இல்லையா, இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா வில்லு, ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்க்கோட லென்த்தை எல் அப்படிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். அதுதான் லென்த் ஆஃப் த ஆர்க். வில்லின் நீளம் எல் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா θ/360 இன்ட்டு 2πr. 2πrங்கிறது வட்டத்தின் சுற்றளவுக்கு பார்த்தது. இதில் நாம் குறிப்பிட்ட கோணம் தான் எடுத்துப்போம். அது ஒரு 30 டிகிரியாக இருக்கலாம், 60 டிகிரியாக இருக்கலாம், 90 என்ன டிகிரியான இருக்கலாம். அது எவ்வளோன்னு தெரியாதுன்றதால θ பை ஏன் 360 வைக்கிறோன்னா, ஒரு முழு வட்டம்னு எடுத்துக்கிட்டோன்னா அதனோட கோணம் எவ்வளோ வரும்னா 360 டிகிரி மையத்தில் இல்லையா. அதனால் θ/360 இன்ட்டு 2πr. இது என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா? வட்டக்கோண பகுதியினுடைய வில்லின் நீளம். அடுத்ததாக இந்த வட்டக்கோண பகுதியினுடைய சுற்றளவு. சுற்றளவுனா இப்போ தான் சொன்னோம், எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து நிற்கிறது. இந்த பகுதி எல், இது ஒரு ஆரம், இது ஒரு ஆரம். அப்போ சுற்றளவுக்கு ஃபார்முலா என்னென்னா எல் ப்ளஸ் 2r. எப்படி வருதுன்னு புரியுதுங்களா? சுற்றளவோட கான்செப்ட் தெரிஞ்சிட்டா ஃபார்முலா எழுதுறது ஈஸி. சரியா? அடுத்ததாக வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று என்னென்னா θ/360 இன்ட்டு πr². வட்டத்தின் பரப்பளவுக்கு πr² இல்லையா, அதை வச்சு இங்கே எழுதுன மாதிரி θ/360 இன்ட்டு πr². இது ஒரு ஃபார்முலா. இன்னொன்று எல் இன்ட்டு r/2. எங்கே எதை யூஸ் பண்ணலான்னா θ கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, எல் லென்த் ஆஃப் த ஆர்க் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா. சில கொஷினில் நம்ம புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏரியா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ டைரெக்டாக இந்த எல்லை கொண்டு வந்து அப்ளை பண்ணி இந்த இடத்துல நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? எல்லா டாப்பிக்லேருந்தும் முன்னாடி டெட்லேயும் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியோட எல்லா எக்ஸாம்லையுமே இந்த வட்டக்கோண பகுதி, வட்டம் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பாருங்களேன், ஒரு 9 ஃபார்முலா பார்த்துருக்கோம். இதுலேயும் கூட வட்டக்கோண பகுதியில் 2 ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஏறக்குறைய 10 ஃபார்முலா. இது எல்லாமே எந்த வடிவத்தை பேஸ் பண்ணதுன்னா வட்டத்தை பேஸ் பண்ணது தான். வட்டம், அரை வட்டம், கால் வட்டம், வட்டக்கோண பகுதின்னு வட்டத்துக்கு மட்டுமே எத்தனை ஃபார்முலா வருது? 10 ஃபார்முலா வந்தது பாருங்கள். அந்த காரணத்தால் தான் நான் உங்களுக்கு முதல்ல வட்டத்தை எடுத்தது. சரிங்களாமா? ஸோ அதனால தான் அது ஒரு தனி கொஷின் பேப்பராகவே கொடுத்துருக்கேன். மீதி எல்லா வடிவத்தையும் சேர்த்து ஒரு கொஷின் பேப்பராகவும், வட்டம் மட்டுமே தனி ஒரு கொஷின் பேப்பராகவும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அது மாதிரி இந்த ஃபைலோட பிடிஎஃப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை வச்சு அதே மாதிரி வெறும் இந்த ஃபார்முலாலாம் இந்த பக்கம் இல்லாமல் வெறும் எம்டியாக வச்சுக்கிட்டு கொஷின் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபைலையும் நான் தரேன். நீங்கள் அதையும் கூட பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபார்முலாவை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக 2-3 கேள்விகள் கேட்குறாங்க, ஈஸியாக அடிச்சிடலாம் பாருங்கள். சரியா? ஓகே, அடுத்த வடிவம் செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சில வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஒரு பக்கம் 90 டிகிரியாக இருக்கும். கரெக்டாக? இதை வச்சு கூட டெட்டில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. செங்கோண முக்கோணத்தில் ஒரு பக்கம் 90 டிகிரியாக இருந்தால் மற்ற 2 பக்கம் எப்படி இருக்கும்? மற்ற 2 கோணங்கள் குறுங்கோணமாக இருக்குன்ற மாதிரி. சரியா? இங்கே செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா இதை சொல்லியிருக்கோம் பாருங்கள். ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இது பேஸு, இது ஹைட்டு. ½ இன்ட்டு b இன்ட்டு h. இந்த 3வது பக்கம் இதில் கணக்கு வராது, இந்த கர்ணம் வரும். ஏன்னா சில நேரம் அசம பக்கம் முக்கோணம் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுப்பாங்க. அவங்க ஒரு செங்கோண அசம பக்கம் முக்கோணமாக கொடுக்குறப்ப நமக்கு கர்ணம் எடுக்காமல் இந்த பேஸையும் ஹைட்டையும் வச்சு கூட ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஸோ ½ இன்ட்டு b இன்ட்டு h. இது செங்கோண முக்கோணத்துடைய பரப்பளவு. நார்மலாக முக்கோணம்னு சொல்லிட்டு பேஸையும் ஹைட்டையும் கொடுத்தா கூட இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். சரியா? அடுத்ததாக சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா √3/4 இன்ட்டு a². இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கு √3/4 a². இதில் இன்னொரு கொஷின் கேட்பாங்க, சமபக்க முக்கோணத்தின் உயரம்னு. சமபக்க முக்கோணத்தின் உயரத்துக்கு ஃபார்முலா √3/2 இன்ட்டு a. ஏங்கிறது பக்களவு. ஞாபகம் வச்சுக்கோங்க. பரப்பளவுக்கு √3/4 a², உயரத்துக்கு √3/2 இன்ட்டு a. சில நேரம் சுற்றளவு கேட்பாங்க. சமபக்க முக்கோணத்துக்கு சுற்றளவு கேட்டாங்கன்னா 3a. ஏன்னா 3 பக்கமும் சமமாக இருக்கும் அப்படிங்கிறதால 3a. சரிங்களா? அடுத்ததாக இருசமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு. நமக்கு இருசமபக்க முக்கோணத்தை வச்சு பெருசாக கொஷின்ஸ் கிடையாது. 8th புக்கில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருசமபக்க முக்கோணத்தை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. ஆனால் அதையும் கூட நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமையே போட்டுருவோம். இருந்தாலும் ஃபார்முலாவாக கேட்டாங்கன்னா புத்தகத்தை சொல்லியிருக்காங்கன்றதால நான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கேன். இருசமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா h இன்ட்டு √a² - h². ஆனால் புத்தகத்தை சம் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வரல. சரிங்களா? ஓகே, அடுத்ததாக அசமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணம் அப்படின்னா 3 பக்கமும் வேறு வேறவாக இருக்கும். அசமபக்க முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா √s இன்ட்டு s - a இன்ட்டு s - b இன்ட்டு s - c. ஏபிசிங்கிறது அந்த முக்கோணம். இப்போ ஒரு அசமபக்க முக்கோணம்னா 3 பக்கமும் வேறு வேறவாக இருக்கும். இந்த வேறு வேறு பக்கத்தினுடைய பக்க அளவுகள் தான் ஏபிசிங்கிறது. எஸ்ஸுங்கிறது என்ன சார்னா, எஸ் அவங்க கொடுக்க மாட்டாங்க. எஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா s = a + b + c
பை 2 3 பக்க அளவையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எதால் வகுக்கணும்? 2ஆல் வகுக்கணும். அதுதான் எஸ். அந்த எஸ்ன்றதுக்கு புத்தகத்தில் ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. அரை சுற்றளவு, ஆஃப் பெரிமீட்டர் அப்படின்னு ஒரு வேர்டை 9th புக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்ங்கிறது என்ன சொல்கிறாங்க? அரை சுற்றளவு. ஏன்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி கேட்டாங்கன்னா ஒரு 3 பக்க அளவு கொடுத்துட்டு அதனுடைய அரை சுற்றளவு என்னன்னு கேட்டாங்கன்னா தெரியாமல் இருக்கக்கூடாது. 3த்தையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். அதுதான் என்னென்னு சொல்லுவோம்னா அரை சுற்றளவு, எஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களாமா? ஸோ இந்த 4 ஃபார்முலாவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கோணத்துடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லியிருக்கேன்னா சமபக்க முக்கோணத்துடைய சுற்றளவுக்கும் சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ மொத்தமாக ஒரு 5 ஃபார்முலா. இந்த அசமபக்க முக்கோணத்தை வச்சு கூட 9th புக்கில் தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா பேர் எதுக்கு பார்த்தீங்களா? √(s × s - a, s - b, s - c). இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எரான்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சூத்திரத்துடைய பேர் எரான்ஸ் சூத்திரம் அப்படின்னு. ஏன்னா கீழே ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் எது எரான்ஸ் சூத்திரம் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் பாருங்கள். சரியா? ஸோ இதுதான் முக்கோண வடிவங்கள். அடுத்தது பாருங்கள், முதல்ல பார்த்தது வட்டம் பார்த்தோம். அடுத்ததான் 3 பக்கம் இருக்கக்கூடிய முக்கோண வடிவம் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது 4 பக்கங்கள் இருக்கக்கூடியது. அதில் முதல்ல எதை எடுத்துக்கிறோன்னா சதுரம். சதுரத்தினுடைய சுற்றளவுக்கு ஃபார்முலா 4a. ஏங்கிறது பக்க அளவு, 4 பக்கமும் சமமாக இருக்குன்றதால a + a + a + a வரும். அதுதான் 4a. சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா a². அதனுடைய நீளம் அகலம்னு எடுத்துக்கிறோன்னா சதுரத்துக்கு 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்குன்றதால a × a. அதனால் a² அப்படின்னு சொல்லுவோம். சதுரத்தை பொறுத்த வரைக்கும் 4 பக்கமும் சமமாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சதுரத்தினுடைய கோணங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னா 4 கோணங்களுமே 90 டிகிரியாக இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கூட கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? அடுத்ததாக இதிலே இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. சதுரத்தின் மூலைவிட்டம் என்னன்னு கேட்பாங்க. சதுரத்தின் மூலைவிட்டம் கேட்டாங்கன்னா √2 × a. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டெட்டில் ஒரு கொஸ்டின் பேப்பரில் சதுரத்துடைய மூலைவிட்டத்துக்கும் அதனுடைய பக்க அளவுக்கு இருக்கக்கூடிய விகிதம் என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ இது தெரிஞ்சால் தான் நம்ம அட்டன் பண்ணியிருக்க முடியும். சதுரத்தின் மூலைவிட்டத்துக்கு ஃபார்முலா √2a. அதனுடைய பக்க அளவுன்னா a. அப்போ இதனுடைய விகிதம்னா ஈஸ்ட் எடுத்தோன்னா a கேன்சல் ஆகிட்டு √2:1 அப்படின்னு நிற்குன்றது அந்த இடத்துல ஆன்சராக வரும். ஸோ கண்டிப்பாக மூலைவிட்டம் தெரிஞ்சிருக்கணும். ஆச்சா? அடுத்தது சதுரத்திலே இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இங்கே நம்ம பார்த்த பரப்பளவு a²ன்றது பக்க அளவு கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டாங்கன்னா சில நேரம் மூலைவிட்டத்தை கொடுத்துருவாங்க. இப்போ சதுரம் இருக்குது, மூலைவிட்டம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைம்மா, இந்த 2 மூலைகளையும் ஜாயின் பண்ணுறது தான் மூலைவிட்டம். சரிங்களா? அந்த மூலைவிட்டம் ரெண்டும் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் சமமாக இருக்கும். அதை கொடுத்துட்டு சதுரத்தின் பரப்பளவு கேட்டாங்கன்னா ஃபார்முலா ½ × d². ½ × d. டிங்கிறது மூலைவிட்டம், டயகனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ½ × d². சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சதுரத்துக்கு. அடுத்தது செவகம் பார்த்தீங்கன்னா செவகம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீளம் அகலம் இருக்கும், ஆப்போசிட் சைடு 2 ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? செவகத்தின் சுற்றளவுக்கு ஃபார்முலா 2 × l + b. எல்லுங்கிறது நீளம், பிங்கிறது அகலம். ஸோ 2 × l + b. பரப்பளவுக்கான ஃபார்முலா l × b. லென்த் × பிரெத்து. இங்கே ஒரு வேளை செவகத்தினுடைய மூலைவிட்டம் கேட்டாங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல கொடுக்கல, ஆனால் மூலைவிட்டத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செவகத்தினுடைய மூலைவிட்டத்துக்கு ஃபார்முலா √(l² + b². ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு முறை இந்த மூலைவிட்டத்தை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? √(l² + b²ங்கிறது செவகத்தினுடைய மூலைவிட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? அடுத்த வடிவம் பாருங்கள், சாய் சதுரம். சாய் சதுரத்தின் பரப்பளவு. சாய் சதுரம்னா ஒன்றும் இல்லை, சதுரத்தை சாய்ச்சி வச்ச மாதிரி, இது இந்த டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்கிறது தான் சாய் சதுரம்னு சொல்லுவோம். சாய் சதுரத்தை பொறுத்த வரைக்கும் 4 பக்க அளவும் சமமாக இருக்கும். ஆனால் அவங்க பக்க அளவு கொடுத்துட்டு பரப்பளவு கேட்க மாட்டாங்க, மூலைவிட்டங்களை கொடுத்துட்டு தான் கேட்பாங்க. சதுரத்தில் என்ன சொன்னோன்னா 2 மூலைவிட்டமும் சமமாக இருக்கும்னும். ஆனால் சாய் சதுரத்தில் மூலைவிட்டங்கள் 2ம் வேறவாக இருக்கும். அதனால தான் சாய் சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ × d1 × d2. 2 மூலைவிட்டன்றதால d1 d2ன்னு வச்சுக்கிறோம். சரியா? அடுத்ததாக இணைகரம். இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா b × h. முக்கோணத்துக்கு என்ன சொன்னோன்னா ½ × b × hன்னு சொன்னோமா? இணைகரத்துக்கு அந்த ½ வராது, வெறும் b × h. பேஸு ஹைட்டு. சரிங்களாமா? இது அதே மாதிரி சில நேரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த சாய் சதுரம் சொன்னோம் பார்த்தீங்களா? சாய் சதுரத்துக்கு மூலைவிட்டம் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டாங்கன்னா ½ × d1 × d2 அப்படின்ட்டு ஒரு சில நேரங்களில் அந்த சாய் சதுரத்துக்கு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அதனுடைய பக்க அளவையும் இந்த ஒரு பக்க அளவையும் இந்த ஒரு ஹைட்டுன்ற மாதிரி கொடுத்துட்டு அப்போ அதனுடைய பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் இப்போ நம்ம எப்படி இணைகரத்துக்கு பண்ணுறோமோ அதே மாதிரி அது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். புத்தகத்தில் 2 கேள்வி இருக்குது. நான் உங்களுக்கு கொஷினில் சொல்லும்போது இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வரும்போது நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக இணைகரம். இணைகரத்தின் பரப்பளவு சொல்லிட்டோம் இல்லையா? b × h. சரிவகம். சரி, இதை டெட்டில் யூஸ் பண்ணி 2-3 கொஷின் கேட்டிருந்தாங்க. சரிவகம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஆப்போசிட் சைடு 2ம் பேரலாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? பேரலாக, இணையாக இருக்கும். இணைனா தண்டவாளம் மாதிரி ஒரே இதுவாக போகிறது. ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லலை,
இணையாக இருக்கும். இப்போ தான் அதுக்கு இதனுடைய லென்த்து ஏன்னு எடுத்துக்கிறேன்னா இதனுடைய லென்த்து பி. இந்த 2 பக்கத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய ஹைட்டு தான் ஹெச். அப்போ சரிவகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஞாபகம் வச்சுக்கோங்க, ½ இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பிங்கிறது அந்த இணையாக இருக்கிற பக்கங்களுடைய நீளங்கள். இதுலேயே அவங்க இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, டெட்லேயும் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. இந்த இணையில்லாத பக்கங்கள் இருக்குல்ல, இது ரெண்டும் சமமாக இருக்குன்னா, இணையில்லாத பக்கங்கள் ரெண்டும் சமமாக இருக்குன்னா அந்த சரிவகத்துடைய பேர் என்னன்னு சொல்லுவோம்னா இரு சமபக்க சரிவகம்னு சொல்லுவோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா கடைசி வடிவம் இரு பரிமாண வடிவங்களில் கடைசி வரும். இன்னும் இதே மாதிரி முப்பரிமாண வடிவங்கள் இருக்குது. அங்கேயும் ஒரு 20 ஃபார்முலா கிட்ட இருக்குது. நம்ம அதை அந்த கிளாஸ் வரும்போது பார்க்கலாம். இதை கொஞ்சம் தெளிவாகிட்டு நான் அங்கே வரேன். அங்கே வரும்போது நம்ம அதை சொல்லுவோம். சரிங்களா? கடைசியாக நாற்கரம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல, சதுரம், செவ்வகம், சாய் சதுரம், இணைகரம், சரிவகம், இது எல்லாத்துக்குமே யார் ஹெட்டு அப்படின்னா இந்த நாற்கரம், குவாட்ரிலேட்டரல் தான். நாற்கரம் தான் இது எல்லாத்துக்குமே ஹெட்டு. நாற்கரன்றது 4 பக்கம் இருக்கும். சமமாக இருக்கணும், இணையாக இருக்கணும், எந்த கண்டிஷனும் அதுக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த குடும்பத்துக்கு பேரே என்ன சொல்லுவாங்கன்னா நாற்கர குடும்பம் தான் சொல்லுவாங்க. குவாட்ரிலேட்டர் ஃபேமிலி ஆஃப் குவாட்ரிலேட்டர் இல்லை குவாட்ரிலேட்டர் ஃபேமிலின்னு தான் சொல்லுவாங்க. நாற்கரத்துக்கு கீழே தான் இது எல்லாமே வரும். சரிங்களா? அப்படிப்பட்ட நாற்கரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா ½ இன்ட்டு டி இன்ட்டு h1 ப்ளஸ் h2. ஒன்றும் இல்லை, டி அப்படிங்கிறது இந்த மூலை விட்டம். இந்த மூலை விட்டத்துக்கு இந்த ஆப்போசிட்டில் 2 சைடில் இருந்து வரக்கூடிய செங்குத்தோட ஹைட்டு உயரங்கள் தான் h1 h2 அப்படிங்கிறது. செங்குத்து, குத்துக்கோடு, எந்த மாதிரி வேணாலும் சொல்லுவாங்க. ½ இன்ட்டு டி இன்ட்டு h1 ப்ளஸ் h2. சரிங்களாம்மா? இதுதான் நாற்கரத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா. இதில் அது மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் இந்த சாய் சதுரம், இணைகரம், சரிவகம், நாற்கரத்துக்கெல்லாம் பரப்பளவு மட்டும்தானே சொல்லியிருக்கீங்க, சுற்றளவு சொல்லலையே அப்படின்னா, இது எதுக்குமே அவங்க சுற்றளவு கேட்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன மட்டும்தான் கேட்பாங்கன்னா பரப்பளவு மட்டும்தான் கேட்பாங்க. சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தமிழில் இருக்குது. நான் கீழே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதே விஷயங்களை இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருக்கேன். ஏன்னா சிலருக்கு இங்கிலீஷில் பார்த்தா இன்னும் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதால இந்த எல்லா வடிவங்களையுமே நான் கீழே இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ்லேயும் இந்த 2 ஃபைலுமே கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி இந்த ஃபார்முலா இல்லாமல் வெறும் கொஷினை மட்டும் வச்சுமே நான் இன்னொரு ஃபைல் கொடுத்துருக்கேன். அதையும் வச்சுக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா தான் நம்ம இதில் வந்து கேட்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதை தாண்டி ஷார்ட்கட்டாக எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம் சில கொஷினுக்கு. ஸோ இருந்தாலும் மஸ்ட்டு இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை என்ன பண்ணுறேன்னா வட்டம் அது சார்ந்த அரை வட்டம், கால் வட்டம், வட்டக்கோண பகுதி, இது எல்லாத்துலேருந்தும் ஒரு 30 கேள்விகள் எடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.